வணக்கம். என்னுடைய பெயர் திருச்சிற்றம்பலம். எங்களுடைய தந்தையினுடைய பெயர் முத்தையன். எங்களுடைய பூர்வீகமானது திருச்சி திருவானைக்காவிலிருந்து நான் சென்னைக்கு வந்து இந்த தொழிலை செய்து வருகிறேன். நான் அகத்தியர் கூடம் என்ற இடத்தில் அகத்தியருடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இளமை காலத்தின் முதல் 15 ஆண்டுகள் இந்த ஓலைச்சுவடியை கற்பதற்காகவே அவங்களுடைய குருகுலத்திலே வாழ்ந்து வளர்ந்து வந்தவர். இந்த ஓலைச்சுவடிகள் எப்படி எழுதப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் முதன்மையாக சொல்லிக் கொள்கிறேன். பழங்காலத்தில் வாழ்ந்த சப்த ரிஷிகளில் மூத்த ரிஷிகளான அகத்திய மாமுனிவர் எழுதி வைக்கப்பட்ட இந்த ஓலைச்சுவடிகளை பற்றி ஒரு முன்னுரையாக உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். பழங்கால முனிவர்கள் வராகமித்திரர் என்பவர்தான் வான சாஸ்திரங்களை அறிந்து அந்த வான சாஸ்திரத்தின் மூலமாக மனித நிலைகளை, மனிதனுடைய வாழ்வு ரகசியங்களை, அவனுடைய எதிர்கால நிலைகளை எடுத்து எழுதி உள்ளார்கள். அந்த எழுதி உள்ள அந்த ரேகையில், அந்த கைவிரல் ரேகையின் அடிப்படையாக கொண்டு அந்த ஓலைச்சுவடியை ஒரு மனித வாழ்வு ரகசியங்களை எழுதி உள்ள இயல், இசை, நாடகம், ஜோதிடம், மருத்துவங்கள் போன்ற இதிகாசங்களை எழுதி உள்ளார்கள். அதில் குறிப்பாக ஜோதிட சம்பந்தப்பட்ட 9 நவக்கிரகங்களும் 12 ராசிகளை அடக்கி ஒரு மனித நிலைகளை வாழ்வதற்காக, அவங்களுடைய நிலை அறிவதற்காக, மக்கள் பலருக்காக எழுதி வைக்கப்பட்ட இந்த நூல்களின் மூலமாக மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக எழுதப்பட்டது. இந்த நூல் அழுகுனி தேவாங்கு என்ற ஒரு மிருகம், அந்த இனம் என்பது எப்பயும் அழுது கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை அப்போது வாழ்ந்த முனிவர்கள் அந்த கண்ணீரை எடுத்துக்கொண்டு கண்களில் தடவி கொண்டால் பல லட்சம் மைல் தொலைதூரங்கள் கூட தம் அருகில் தெரியக்கூடிய ஒரு நிலை உண்டு. இந்த அழுகுனி தேவாங்கின் மூலமாக இந்த வான சாஸ்திரங்களில் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது மற்றும் கிரகங்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வின் மூலமாக அவங்க ஞானத்தை பயன்படுத்தி, அவங்களுடைய தியானத்தை பயன்படுத்தி இந்த மனிதருக்கும் இந்த கிரகங்களுக்கும் என்ன ஒற்றுமை என்பதை அறிந்து அதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய லக்னம், ராசி மற்றும் கிரகங்களை ஆய்வு செய்வதனால மனித குலத்தினுடைய எதிர்காலங்களை நிர்மாணித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையாக மனிதனுடைய கைவிரல், ஆண்களாக இருந்தால் வலதுகை கட்டோல் ரேகையும், பெண்களாக இருந்தால் இடதுகை கட்டோல் ரேகையும் கொண்டு இந்த ஓலைச்சுவடியை தேடி எடுத்து அவங்களுடைய எதிர்கால பலாபலங்களை எடுத்து அனுபவிக்கிறார்கள். அந்த அனுபவிக்கக்கூடிய விஷயங்களில் ஒவ்வொரு பாகங்களாக ஒவ்வொரு மனிதனை நிர்மாணித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி வாழ்வார்கள், அவர் என்ன தொழில் செய்வார்கள், அவர்களுடைய தாய் தந்தையினுடைய பெயர், அவங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சி, அவருடைய கல்வி, அவங்களுடைய உடல், அவங்களுடைய ஆரோக்கியங்கள் மற்றும் எதிர்கால நிலைகளை, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பாட்டம் பாட்டிகள், அவங்களுடைய மாமன், அவருடைய குடும்பத்தை சார்ந்த நிலைகளை பற்றின விஷயங்களையும், பொதுவாக இந்த மண்ணினுடைய ரகசியங்களையும் எதிர்கால நிலைகளை அறிவதற்காக எழுதி வைக்கப்பட்ட இந்த நூலின் அடையாளம். இந்த ஓலைச்சுவடி பழங்கால சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்டது. மனித சமூகங்கள் பலம் பெறுவதற்காக எழுதி வைக்கப்பட்ட இந்த ஓலைச்சுவடிகள் மூலம் மனித குலத்தினுடைய வாழ்வை, அவங்களுடைய எதிர்காலங்களை, அவங்களுடைய கல்வி, குடும்பம், வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இயற்கையாக மனித குலம் வாழ்வதற்காக எழுதி வைக்கப்பட்டது. எழுதி வைக்கப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஓலைச்சுவடியை எந்த காலகட்டத்தில் வந்து பார்க்கணுங்கிற பிராப்தம், அதாவது விதி ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் தான் இந்த ஓலைச்சுவடியை தேடி வருவார்கள். இந்த தேடி வரக்கூடிய காலத்தில் இந்த ஓலைச்சுவடி அங்கே பார்க்கக்கூடிய காலத்தில் அங்கே இருக்குமானால், அவங்களுக்கு பார்க்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுமானால் தான் இந்த ஓலைச்சுவடி அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே இந்த ஓலைச்சுவடி கிடைக்காது. அப்ப என்ன காரணம் என்றால், இந்த ஓலைச்சுவடியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அதுக்கான பிராப்தம் ஏற்படும் காலத்தில் தான் இதை பார்க்க தேடி வருகிறார்கள். எந்த மதத்தையும் இனத்தையும் குலத்தையும் சார்ந்தது இந்த ஓலைச்சுவடி கிடையாது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த ஓலைச்சுவடியானது மிகப்பெரிய பங்களிப்பு உண்டாகிறது. ஏன் என்று கேட்டால், ஒவ்வொரு மனிதனுடைய நிலைகள்ல அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது.
வாழ்வை வளமுடன் நலமாக்கிக் கொள்ள உரிய பரிகாரங்கள் அகத்திய மாமுனிவரால் அருள்பாவிக்கப்படுகிறது. அந்த அருள்பாவிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் வாழ்நாள் வரைக்கும் நிம்மதி இல்லாத வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய கர்மாவை பொறுத்தே அவனுடைய வாழ்வு அமைகிறது. கர்மா என்பது ஒவ்வொரு மனிதர் தனக்கு தெரிஞ்சும் தெரியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள். அந்த கர்மாவை பார்த்து அதுக்குரிய பரிகாரங்கள் செய்வதற்கு பலவிதமான முன்ஜென்மங்களை சொல்லியிருக்காங்க. அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அதுக்குரிய கர்ம பாவங்களுக்குரிய பரிகாரங்களை அதை சொல்லியிருக்காங்க. அந்த பரிகாரம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் உரிய கோயில் ஸ்தலங்கள், ஆலய வழிபாடுகள், தெய்வீக நிலைகளை தன்னை ஈடுபடுத்துறது. அதனால யாருக்கா அன்னதான தர்மங்களை செஞ்சுக்கிறது இல்லை, அதற்கு மேலாக இந்த ஜாதகருக்கு வைப்பு, ஓம்பல், சூரியங்கள் அந்த அவங்களோட செய்த வினையின் சார்பாக பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த துன்பங்களுக்குரிய நிவாரணம் ஏற்படுத்துறது, அதுக்குரிய மந்திர முறைகளை சொல்றது. அந்த மந்திர முறைகளால மண்டல கணக்கான ஒரு நாளு கணக்கான ஒரு நாளைக்கு 6 வேளையாக மந்திரத்தை பூஜிப்பது, அந்த பூஜித்தவருக்குரிய வினையை அழிப்பது, அவருடைய வாழ்நாளுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நல்ல பலன்களை உருவாக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பரிகாரம். இது எந்த இடத்துல பார்க்கணுங்கிற அமைப்பு இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த ஓலைச்சுவடி வச்சு பார்ப்பாங்க. அந்த பார்க்கக்கூடிய இடமே அந்த தெய்வ நிலைகளில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வச்சு பேச முடியும். ஏனென்றால் இந்த தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய இந்த காரணிகள் என்னன்னா, ஒரு விஷயத்தில் செய்யக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆகையினால இந்த காலகட்டத்தில், நவீன காலத்தில் சில விஷயங்கள் போக வேண்டியது இருக்கு. அதனால தான் இந்த மீடியா கூட நாங்கள் பயன்படுத்துகிறோம். இல்லைன்னா நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக தான் அவருடைய கஷ்ட துன்பங்களை சொல்லுவோம். அவருடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா நிலைகளையும் எடுத்து சொல்லி அவங்களுடைய எதிர்கால பலன்களை, எதிர்கால நிலைகளை அறிந்து அவங்களுக்கு சொல்லி அவங்கள நெறிப்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. ஆகையினால ஒவ்வொரு மனிதர்களும் பார்க்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிற போது நேரா அதை பார்த்து அதுக்குரிய பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய விமோசனத்தையும் அதற்குரிய துன்பங்களை நீக்கி நலமான வாழ்க்கை ஏற்படுத்துறது தான் இதனுடைய மகத்துவம்.